வணக்கம். பொதுவாக வார இறுதி நாட்களில் அமைதியாக இயற்கை எழில் சூழ அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சென்று ஏகாந்தமாக இறைவனை சேவித்து வருவது மனதுக்கு மகிழ்வை தரக்கூடிய ஓர் விஷயம். அந்த வகையில் நாங்கள் தஞ்சையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மலையடிப்பட்டி என்னும் கிராமத்தில் மலைப்பாறையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்கும் பெருமாள் திருக்கோவிலையும் ஈசன் திருக்கோவிலையும் தரிசனம் காண சென்றோம். இத்திருக்கோவிலை திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் பயணத் தொலைவிலும் நாம் அடையலாம். மிக பழமையான இத்திருக்கோவில் தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோவில் அமைந்துள்ள வளாகத்தில் நுழைந்தவுடன் வளாகத்தில் காணப்பட்ட பெரிய ஆலமரமும் அந்த ஆலமர நிழலில் கட்டப்பட்டிருந்த மாடுகளும் அந்த சூழலை இன்னும் அழகாக்கியது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் இத்திருக்கோவிலை பல்லவர்கள் காலத்தில் முத்தரையர்கள் என்னும் குறுநில மன்னர்கள் கட்டியதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் இத்திருக்கோவிலை அவர்கள் கட்டுவதற்கு முன்பே பெருமாள் திருமேனியும் சிவலிங்க திருமேனியும் இருந்ததாகவும் அதன் பிறகு அவர்கள் அத்திருமேனிகளுக்கு கோவில் கட்டியதாகவும் அறியப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் சயன கோலத்தில் அனந்த பத்மநாபனாக செவிக்கும் பெருமாளைப் போன்றே இத்தலத்திலும் பெருமாள் பள்ளிகொண்ட கோலத்தில் கண்ணிறைந்த பெருமாள் என்னும் திருநாமத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார். நாராயணவோ நாராயணவோ நாராயணவோ. பெருமானின் சன்னதியில் ஹயக்ரீவர், புண்டரிகாட்ச பெருமாள், நரசிம்மர், வைகுண்ட பெருமாள் மற்றும் உற்சவராக சேவை சாதிக்கும் நம்பெருமாளையும் நாம் தரிசனம் காணலாம். கண்ணிறைந்த பெருமாளாக அருள்பாலிக்கும் இத்தலத்து பெருமாளுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் நீங்க பக்தர்கள் கண்மலர்களை காணிக்கையாக சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் இத்திருக்கோவிலை பல்லவர்கள் காலத்தில் முத்தரையர்கள் என்னும் குறுநில மன்னர்கள் கட்டியதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் இத்திருக்கோவிலை அவர்கள் கட்டுவதற்கு முன்பே இந்த பெருமாள் திருமேனியும் சிவலிங்க திருமேனியும் இருந்ததாகவும் அதன் பிறகு அவர்கள் அத்திருமேனிகளுக்கு கோவில் கட்டியதாகவும் அறியப்படுகிறது. இத்திருக்கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை தொடர்ச்சியாக திறந்திருக்கின்றது. மற்ற நாட்களில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ள அழகான ஓர் திருக்கோவிலை தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.